ஓம் தத்சத்து. எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் அனந்த நாராயண. அபிநவ பாரதம் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமாயணத்தினுடைய சுருக்கமாக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் ஒரு அற்புதமான கிரந்தம் ராமோதந்தம் அப்படின்னு. அந்த ராமோதந்தத்தினுடைய சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற நல்ல உள்ளங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான கிரந்தம் அப்படின்னா ஆதிகவி வால்மீகி எழுதிய ராமாயணம். இந்த ராமாயணம் ரொம்ப உன்னதமான கிரந்தம் அப்படின்ற காரணத்துக்காகவே பல பேர் தங்களுடைய மொழிகளில் இதை ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருக்கா. நமக்கு தெரிந்த மாதிரி தமிழ் மொழியில் கம்பராமாயணம் ரொம்ப பிரசித்தம் பெற்றது. அது மாதிரி சம்ஸ்கிருத பாஷையிலேயே ராமாயணத்தினுடைய சுருக்கமானது, அதாவது சுருங்க சொல்கிறது எத்தனையோ கிரந்தங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரந்தம் ராமோதந்தம். ராமோதந்தம் அப்படின்ற இந்த கிரந்தம் நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு பாலபாட்டமாக இருந்தது. இது ஒரு பாடமாக இருந்தது. இப்போவும் நான் இந்த ராமோதந்தத்தை சுமார் ஒரு 130 ஸ்லோகம் தான் இருக்குது. நம்ம ஸ்ரீராமநவமி உற்சவத்தன்னைக்கெல்லாம் நான் ஆற்றுல எப்பவும் பாராயணம் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கேன். இந்த ராமோதந்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, ராம கதையை ரொம்ப சுருக்கமாக 130 ஸ்லோகத்தில் ராமாயணம் நமக்கு தெரியும், வால்மீகி எழுதினது 24,000 ஸ்லோகம் அப்படின்னு. ஆனால் இந்த கிரந்தம் 130 ஸ்லோகம்தான். 130 ஸ்லோகத்தில் ராமச்சரித்தை மொத்தத்தையும் அழகாக வர்ணிச்சிருப்பார் இந்த கவி. வெறும் 130 ஸ்லோகம்தான் அப்படின்னாலும் எந்த கட்டத்தையும், முக்கியமான கட்டத்தை எதையுமே விட்டுருக்க மாட்டார். எல்லா கட்டமும் எல்லா கதாபாத்திரங்களும் இதிலும் இடம்பெறும். இந்த கிரந்தத்தில் ஒரு ரசமான கட்டத்தை தான் நான் உங்கள் எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைக்கி. அதாவது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஒரு பையன், அதாவது ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ரொம்பவும் தீவிரமாக அந்த விஷயத்தில் இருப்பாள். அதாவது தன்னோட பெண் குழந்தை இருந்தாலும் அது திருமணமாகி வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுவா. அப்போது நம்மளுடைய வம்சத்தின் விருத்திக்காகவும் நமக்கு செய்யக்கூடியதான கடமைகளுக்காகவும் ஒரு ஆண் மகு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே விரும்புறது உண்டு. அப்படித்தான் தசரத மகாராஜாவும். அப்படி கிடைச்ச ஒரு பையன் தன்னை விட்டு பிரியிறா அப்படின்னும் போது எவ்வளவு சோகத்தில் அவள் ஆழ்ந்திருப்பார். அதை ராமாயணத்தில் வால்மீகி மகரிஷி ரொம்ப பெருசாக விவரம் பண்ணுறார். அந்த மாதிரி ஒரு கட்டம் இல்லை, ராமாயணத்தில் பொதுவாக பார்த்தோம்னா 4 பித்ரு சோகங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, விபண்டக மகரிஷி தன்னுடைய பையனான ரிஷ்யசிங்கரை பிரியும் போது ஏற்படக்கூடியதான ஒரு சோகம். அதாவது இந்த ரிஷ்யசிங்கர் தான் அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணக்கூடியதான ஒரு பிரதான ரித்விகா இருக்க. அவரை அந்த ரிஷ்யசிங்கரை அந்த விபண்டக மகரிஷி, அதாவது அப்பாவான விபண்டக மகரிஷி காட்டுக்குள்ளே பொத்தி வளர்க்குறார். அவரும் ஏதோ ஒரு உலக நன்மைக்காக அந்த காட்டை விட்டு வெளில போகும்போது அந்த அப்பாவான விபண்டக மகரிஷிக்கு ரொம்ப துக்கமாகிறது. இது ஒரு கட்டம். 2வது, தசரத மகாராஜா தன்னுடைய மகனான ராமனை பிரியும் போது ஏற்படக்கூடியதான ஒரு துக்கமான காட்சி. 3வது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிஷிகுமாரன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அதாவது தசரத மகாராஜா ஏதோ மிருகம்னு நினச்சி தப்பாக பானத்தை போடுவார் இல்லையா. அப்போது அந்த மகன் இறந்து போனதை கேட்ட அந்த பெற்றோர்கள், கண்ணு தெரியாத அந்த பெற்றோர்கள் 2 பேரும் ரொம்ப துக்கத்தில் இருப்பார். இது ஒரு கட்டம். இது எல்லாத்தை காட்டிலும் ஒரு துக்கமான ஒரு விஷயம், நமக்கு ஆச்சரியத்தையும் படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராவணனுடைய புத்திர சோகம். ராவணன் எல்லோரையுமே முதல்ல அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்கான். போங்கோ, யுத்தத்துக்கு போங்க, ராமன் கூடயும் லக்ஷ்மணன் கூடயும் யுத்தம் பண்ணுங்கோ, அவளை போய் ஜெயிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு. எல்லாரும் ஒருத்தர் போகிறா. கும்பகர்ணனுடைய பசங்களையும் அனுப்பிச்சு வைக்கிறான். யாரையும் மிச்சம் வைக்கல. கடைசியில் என்ன பண்ணுறது, தன்னுடைய பையனைத்தான் அனுப்பிச்சு வைக்கணும். தன்னுடைய பையன் மேலே அவனுக்கு அவ்வளோ வாத்சல்யம், அவ்வளோ அன்பு. கடைசியில் பையன் அனுப்பிச்சு வைக்கிறான். பையனும் லக்ஷ்மணனார கொல்லப்படுறான். இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் ரொம்ப துக்கப்படுறான். அது ரொம்ப துக்கப்பட்டு ராமாயணத்தில் ரொம்ப பெருசாக இதை பற்றி விவரம் பண்ணலை அப்படின்னாலும் இந்த ராமோதந்தம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தில் சுமார் 10 ஸ்லோகங்களில் கவி வர்ணிக்கிறார். அது எதனால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இவ்வளவு புத்திரத்து மேலே அவ்வளவு அன்பு இருந்தும் கூட ராவணன் இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கானே, இவனை என்ன சொல்கிறது அப்படின்னு. அதாவது நமக்கு எது ஒரு நன்மையை கொடுக்கும்னு நம்ம விரும்புகிறோமோ அதைத்தான் மற்றவர்களுக்கும் நம்ம செய்யணும். நமக்கு எது தீமையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கும் செய்யக்கூடாதுன்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி
இங்கே இவன் புத்திரசோகத்துக்கு ஆட்படுறான் அப்படின்னா அதே மாதிரி தானே மற்றவாளுக்கும் கஷ்டம் இருக்கும். மற்றவாளுடைய பிரிவினால, ராமன் சீதையினுடைய பிரிவினால எவ்வளவு தவிச்சிருப்பார். அது இவன் ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்றது இவனுடைய புத்திரசோகத்தை 10 ஸ்லோகத்தை சொல்கிற. வெறும் ராமாயணத்தை 130 ஸ்லோகத்தில் சொல்கிறவ 10 ஸ்லோகம் இதுக்காகவே எடுத்திருக்கார் அப்படின்னா அதை அந்த அளவுக்கு கவி எடுத்து நமக்கு காட்டுறார். புத்திரசோகம்ன்றது மட்டும் உண்மை இல்லை, இதில் ராவணன் எவ்வளவு தன்னுடைய பையன் மேலே அன்பு வச்சிருந்தா அந்த அன்பு மற்றவா கிட்ட இல்லாமல் போனதுக்கு காரணமே ஏன் அதை அவன் புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஸ்லோகத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அவனுடைய தவிப்பு தெரியும். குவக் கதோசி ஹதசூரஹா மானுஷேன பதாத்தினா ராஜ்யாத் பிரஷ்டேன தீனன தெக்த்வா மாம் புத்திர ஜீவிதம். எங்கே போனேன் என் குழந்தையே, எங்கே போன நீ? தேவர்கள்லாம் ஜெயிச்சவனாச்சே, அந்த மாதிரி ஜெயிச்சவனான நீ என்னை விட்டுட்டு இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் விட்டுட்டு நீ போயிட்டியே, என்ன நான் பண்ணுவேன்? இந்திரம் ஜித்வாத்து தம் பத்வா லங்கமானிய வைபலாத் அகாரோத்ஸ்வம் பிரதாபேன காராகிரக நிவாசினம். இந்திரனை ஜெயிச்சு அவனை லங்கைக்கு கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சியே சிறைச்சாலையில். அப்பேற்பட்ட வீரனானவன் நீ இப்போ எங்கே போன? அதுக்கப்புறம் கிம் கரிஷ்யாமிஹம் புத்திர குவகச்சாமி வதாதுனா நயமாம் எத்திர கந்தாசி தத்ர தேன விளம்பினாம். பையனே, என்னுடைய குழந்தையே, எங்கே போன நீ? எங்கே போனேன்னு தெரியலையே, நீ எங்கே போனியோ அங்கேயே என்னையும் கூட்டிகிட்டு போ. காலம் தாழ்த்தாத, விளம்பம் பண்ணாத, என்னை சீக்கிரமாக அழிச்சுட்டு போயிடு, நானும் உன் கூட அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு. லோகேஷு त्वत् समो नास्ति तादृशस्य पिताम्यहम् इत्याशया स्थितं पुत्र गर्वितेन मयात्रहि. இந்த மாதிரியான ஒரு பையன் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வத்தில் இருந்தேன் நானே. இன்னைக்கு என்னென்ன என்னை தவிக்க விட்டுட்டு நீ போயிட்டியே, எங்கே போனேன் என் குழந்தை, சீக்கிரம் ஓடி வா அப்படின்னு சொல்லி அவ்வளவு புலம்புறானா. யோசிச்சு பாருங்க, புத்திரசோகம்ன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ராவணனுக்கே, ஒரு ராட்சச குணம் கொண்ட ராவணனுக்கே இருக்குன்னா சாமானியப்பட்ட நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதனால் அப்பேற்பட்ட குழந்தைகளை நம்ம பேணி காக்கணும். அந்த குழந்தைகள் மேலே வாத்சல்யத்தை, அன்பையும் நம்ம செலுத்தும், அதே சமயத்தில் அவளை கண்டிக்கவும் செய்யணும் அப்படின்றத இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரிடத்திலும் பிரார்த்திக்கிறேன். தன்யவாதா. நமோ நமः.